இருக்கக்கூடிய நம்முடைய தேனி மாவட்டத்திலே எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வருகின்ற புனித ஆக்னஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு விழாவிலே கலந்து கொண்டமைக்கு வாய்ப்பளித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நம்ம கம்பம் சட்டமன்ற தொகுதியின் ஒட்டுமொத்த மக்களின் சார்பாக அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிலே கலந்து கொண்டு இருக்கக்கூடிய தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அருள் சகோதரி சோஸ்மி மேரி கிரேஸ் அவர்களுக்கும், விழாவிலே கலந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கல்வி அலுவலர் அருமை சகோதரர் சுருவேல் அவர்களுக்கும், மாவட்ட உடற்கல்வியிலே மாணவர்களை சிறந்தவர்களாக எதிர்காலத்திலே தேசிய அளவில் உலக அளவிலே பரிசுகளை வெல்லக்கூடிய மாணவ மாணவிகளாக உருவாக்கி வரும் நம்முடைய மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் அருமை சகோதரர் குபேந்திரன் அவர்களுக்கும், இந்த விழாவிலே கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அருள் தந்தை அருட்பணி ஞானப்பிராசம் அவர்களுக்கும், தடகள பயிற்சியாளர் அருமை சகோதரர் ராம்குமார் அவர்களுக்கும், அந்தன்ராஜ் ஐயா அவர்களுக்கும், அருள் சகோதரி மோட்டோ மில்டா ராணி அவர்களுக்கும், இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய நம்முடைய கனரா வங்கி மேலாளர் சக்திவேல் முருகன் அவர்களுக்கும், அருமையை ஐயா எஸ்.எம். அந்தோனிராஜ் வழக்கறிஞர் ஐயா அவர்களுக்கும், அருமை அண்ணன் பாசமிகு அண்ணன் ஜி.ஏ. பாலராஜ் அண்ணன் அவர்களுக்கும், அருமை சகோதரர் ராணா செந்தில்குமார் அவர்களுக்கும், இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவி கண்மணிகளுக்கும், வருகை குறித்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும், நம்முடைய பள்ளியின் வாகன ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும், அத்தனை பணியாளர்களுக்கும், வருகை வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், வருகை வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேர்களுக்கும், என்னுடன் சேர்ந்து வருகை வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய கல்வி மாவட்டத்திலே பெண்கள் பள்ளியில ஒரு முதன்மையான ஒரு பள்ளியாக சிறந்த அத்தனை துறையிலும் சிறந்து விளங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய, குறிப்பாக நான் படித்த அலோசியஸ் பள்ளியை சார்ந்த நம்முடைய ஆக்னஸ் பள்ளியில் இந்த விளையாட்டு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு வழங்கிய கம்பம் தொகுதி மக்களுக்கும் இறைவனுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். மாணவிகளை போன்றுதான் நானும் ஒருவனா பங்கெடுத்திருக்கேன். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு அருமையான நிகழ்ச்சியில தலைமை தாங்கி ஒரு காலத்துல ஒரு மாணவனாக இருந்து அந்த விளையாட்டு விழாவில் பங்கெடுத்த நானே இன்னைக்கு ஒரு தலைமையேற்று
இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கம்பம் சட்டமன்ற தொகுதி மக்கள் எனக்கு அளித்திருக்காங்க. அதே போல இறைவன் அந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மாணவிகளுடைய அத்தனை திறமைகளையும் பார்க்கும் பொழுது எப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்க, இவ்வளவு அற்புதமான ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சி, அந்த பயிற்சி கொடுத்த ஆசிரியர் பெருந்தைகளுக்கெல்லாம் ஒரு சளி கிடைச்சிக்கிறேன். அடுத்த அந்த மாணவி அதாவது பள்ளியில படிக்கும் பொழுதுதான் அந்த கட்டுப்பாடு, அந்த ஒழுக்கம் நிறைந்த ஒரு பாடத்தை படிக்க முடியும். நம்ம படிக்கிற பாடம் ஒண்ணு. இது போன்ற விழாக்கள், விளையாட்டு போட்டிகள்ல, விளையாட்டு விழாக்கள்ல, நிகழ்ச்சிகள்ல, நிகழ்வுகள்ல அந்த கட்டுப்பாடு, அந்த ஒழுக்கம் அது படிக்கிறப்பதான் பயில முடியும். நம்ம ஒரு கல்லூரியை தாண்டி போயிட்டோம்னா நம்ம படித்த பாடம் தான் நம்ம கூட வரும். நான் ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்லுவேன், கோடான கோடி பணம் வைத்திருந்தாலும் அந்த பணம் அவருக்கு சொந்தமாகாது. அவர் படித்த படிப்பு மட்டும்தான், அவர் படித்த கல்வி மட்டும்தான். இன்னைக்கு மேடையில் உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் எல்லாரையும் பார்த்தேன். எல்லாரும் பார்த்தா அண்ணன் நம்மளுடைய மாவட்ட கல்வி அலுவலர் நாராயணபேட்டி உடற்கல்வி, அவர் பார்த்தா எம்ஏ பிஎட் எம்பிஎட் படிக்கிறதுனால புரியல. எல்லாருமே அந்த அளவுக்கு படித்து கடைசி வரைக்கும் சொத்துக்குள்ளேயே வரப்போவது இல்லை. கல்வி மட்டும்தான் நம்முடைய கடைசி காலம் வரை கூட வரப்போவது. உங்களை உயர் பெற செய்ய போவது நீங்கள் படித்த கல்வி மட்டும்தான். அதே வேளையில பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய ஜனவரி 26ஆம் தேதி அந்த குடியரசு அணிவகுப்பை பார்த்த மாதிரி உங்களுடைய அந்த 12 வண்ண உடையில நீங்கள் செஞ்ச அந்த அணிவகுப்பு இருக்கிறது ஒரு பிரமாண்டமா இருந்துச்சு. நாளைக்கு நம்முடைய தேசத்தை காக்க போற மாணவிகள், இந்த தேசத்தை காக்கக்கூடிய கண்மணிகள் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய வகையில உங்கள் 12 சீருடை, அது ஒவ்வொரு சீருடைக்கும் ஒவ்வொரு அழகான ஒரு விளக்கம். அதே மாதிரி தேசிய கொடி அணிவகுப்பு, நான் எந்திரிச்சு நின்று கை தட்டணும்னு நினைச்சேன். அது புரோட்டோகால வருமா எனக்கு தெரியல. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறனால அந்த புரோட்டோகால இருக்கணுமே அப்படின்னு ஒரு எண்ணம். கொடி அணிவகுப்பு அவ்வளவு பிரமாண்டமா, அவ்வளவு சிறப்பா, பரதநாட்டியம் எதையுமே நான் விட்டு சொல்ல முடியாது. அத்தனையும் நம்முடைய மாணவிகள் சிறப்பாக இருப்பது சிறப்பு. இது நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாணவிகளுக்கும் கிடைக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு மேலையில தோணுச்சு. அது நம்முடைய கல்வி அதிகாரி ஐயா சுழிவானைக்கு கிடைக்குமா, நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளுக்கும் கிடைக்குமா, கிடைக்கக்கூடிய வகையில அரசு மாண்புமிகு உங்கள் முதலமைச்சர் சோசப் விஜய் அவர்கள் கொண்டு வருவார் என்பதை கூறிக்கொண்டு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பலம் என்பார்கள். அதுபோன்று நிச்சயமாக ஆக்னஸ் பள்ளி போன்று ஒவ்வொரு பள்ளியும் வர வேண்டும் என்பதை நிச்சயமாக நிலைநிறுத்தி எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்க ஒவ்வொரு பள்ளியும் நிச்சயமாக நான் பேசுகிறேன். எனக்கு ஐயா துரியலையா வந்திருக்காங்க, நம்மளுடைய உடற்கல்வி மாவட்ட அதிகாரி வந்திருக்காங்க. எல்லாம் அடுத்த பள்ளிக்கு போகும்போது இந்த சிறப்போடு இருப்பதை வலியுறுத்துவார்கள், நிச்சயமாக கொண்டு வருவார்கள் என்பதை கூறிக்கொண்டு, அதே மாதிரி நம்முடைய கனரா பேங்க்